அதனால மாற்றத்துக்கு இந்த தமிழ்நாடு தயாராயிடுச்சு. அதனால மாற்றத்தை கொடுக்கிறவன் யாருன்னு தேடி பிடிச்சி தேர்ந்தெடுத்துருவாங்க. அவன் பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம். நான் சொல்றது விருதுநகர் சீனிவாசன் காமராஜ் அந்த போட்டி தான் நான் சொல்றது இதுக்கு உதாரணம். விஜய் நிக்கிற தொகுதி இப்ப பேசு பொருளா இருக்கு. விருகம்பாக்கமா, எழும்பூரா, இல்ல டி நகர் நிக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா எங்க நின்னாலுமே ஆப்போசிட்ல டிஎம்கேல ஒரு பவர்ஃபுல்லான ஆளா நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி உதயநிதியே நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற பேசு பொருளும் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? உதயநிதி அவருடைய சொந்த தொகுதி, தற்போதைய தொகுதியான சேப்பாக்கத்தை விட்டு ஓடுறாருன்றது இப்ப பரவலா எல்லாருக்கும் தெரிந்த செய்தி ஆயிடுச்சு. அவர் தாத்தா நின்ன திருவாரூர் தொகுதிக்கு ஓடுறாரு. அவர் எதுக்கு சேப்பாக்கத்தை விட்டுட்டு ஓடுறாருன்றது நமக்கு தெரியும். இப்ப வைக்க சூழல்ல சேப்பாக்கத்துல அவரால் ஜெயிக்க முடியாது. கொளத்தூர்லயே முதல்வருக்கு ரொம்ப டஃப் பொசிஷன் தான் இன்னைய டேட்ல இருக்கு. கேக் வாக்லாம் கிடையாது. ஆனாலும் விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பாருங்க. 234 தொகுதியில விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் ஜெயிப்பாரு. அரசியல் விமர்சகர் முறையில் அவருக்கு என்னுடைய ஆலோசனை என்னன்னா, மிக ஒரு நாள் 2 நாள் தலையை காட்டினா போதும். அவருக்கு அந்த அளவுக்கு அபரிமிதமா இருக்கிற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு வேட்புமனு பண்ணிட்டு he should concentrate on other constituencies throughout தமிழ்நாடு.